இதுதான் வந்து அகரகர்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ஜெல்லி மாதிரி ஆகும். ஸோ அன்றைக்கி பண்ணப்போ ஒழுங்காக நான் மெல்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நேரம் குக் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ப்ராப்பராக எனக்கு செட் ஆகலை. அதனால இன்றைக்கி வந்து மேங்கோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்கில் ட்ரை பண்ணியிருந்தேன், மில்க் வித் காஃபி ஃப்ளேவர். ஸோ இன்றைக்கி வந்து நான் மேங்கோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 12 minutes கண்டிப்பாக அதை நீங்கள் குக் பண்ணணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஹேண்ட்ஃபுல்லாக அப்படிலாம் ஹேண்ட்ஃபுல் இல்லை, கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல். இல்லையா இதை காட்ட மாட்டேன். அது பார்க்க நல்லா இருந்துச்சா, பட் ஆனால் அது வந்து எனக்கு பெருசாக ஜெல்லி கன்சிஸ்டன்சி மாதிரி இல்லை. லைக் மேலே மாத்திரம் தான் அப்படி இருக்குது, உள்ளே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஜெல்லி மாதிரிலாம் இல்லை. ஸோ இதுவும் பாருங்கள், ஜெல்லி மாதிரி இல்லை, மேலே அந்த ஒரு லேயர் மட்டும்தான் ஜெல்லி மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய ரீல்ஸில் பார்த்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் வந்து சோக் பண்ண விடணும் 10-15 minutes, அதுக்கப்புறம் தான் வந்து பாயில் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து சோக் பண்ணுறதுக்கு இதை வச்சுட்டேன். நான் ஒரு 10-15 minutes கழித்து பாயில் பண்ணி வெறும் வாட்டர்லேயே நான் அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன், அது ஜெல்லி மாதிரி செட் ஆகுதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் அப்டேட். இப்போது இதுவுமே செட் ஆகலை, நான் வந்து அதுவுமே பெருசாக செட் ஆகலை பாருங்கள், இதுவுமே வேஸ்ட். இது வந்து என்னோடய 3rd 4th attempt. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்கள் யாருக்காவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் தெரிந்தால் தயவு செய்து கூறவும் ப்ளீஸ்.